எல்லாம் செல்லுனால பிள்ளைங்க படிப்பு கெட்டு போகுது, குடும்பம் கெட்டு போகுது, ஃபேமிலி எல்லாம் செல்லுனால நிறைய ரொம்ப சமுதாய சீர்கேடு செல்லாத வருது. கிளைமேக்ஸ் வந்து பசங்கள் எல்லாம் குழந்தைகள் கிட்ட செல்போன் கொடுக்கறது அதெல்லாம் வர பாதிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே பார்த்து கொஞ்சம் மாற்றம் வரும். என்ன சொல்ல வராங்க படத்துல? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, யூடியூப்ல வந்து வல்கரா சில பேர் வந்து எடுத்து போடுறாங்கல்ல, சோ அந்த மெசேஜ் தான் கொடுக்குறாங்க. நல்ல வந்து எடுத்தாங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சோ படம் பார்த்து அதுல வந்து என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு இந்த சமுதாயத்துல என்ன பிரச்சனை இருக்கோ அது இந்த படத்தோட டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அர்த்தம்னு தெரியாதுங்க. என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாது. இந்த படத்துல வந்து பேசும்போது அந்த யூடியூப் அந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சமூகத்துக்கு இந்த படம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அப்ப கண்டிப்பா இப்போதைக்கு சமுதாயத்துக்கு இப்ப முக்கியமான ஒரு ரேட்டிங் மேடம், ஒரு ரேட்டிங், படத்தோட ரேட்டிங் ரேட்டிங்னா எப்படி அவுட் ஆஃப் 10 10க்கு எத்தனைன்னு கேட்டீங்களா? 10க்கு தெரியல, ஒரு 5 நல்லா அருமையா இருக்காரு. அவரு முயற்சி வெற்றி அடையணும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாம் செல்லுனால பிள்ளைங்க படிப்பு கெட்டு போகுது, குடும்பம் கெட்டு போகுது, ஃபேமிலி எல்லாம் செல்லுனால நிறைய ரொம்ப சமுதாய சீர்கேடு செல்லாத வருது. முன்னெல்லாம் அந்த எல்லாம் கிடையாது. 30 வருஷம் முன்னெல்லாம் அனுபவ கிடையாது. சொல்லி வர்றதுனால நிறைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் கட்டி போனாங்க. அதுக்கு டைரக்டர் புதுசா ஒரு முயற்சி டைரக்டர் மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆர்வம் வேணா நீங்க படம் பார்த்து நல்லதே நடக்கணும். யாரும் செல்லாத நம்ம எல்லாம் ஒரு தம்பி அப்பா அம்மா குடும்பம் வாழ்ந்தா எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாருமே நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா வீட்டையும் பெண்ணுகள் இருக்கு, எல்லா வீட்டையும் அக்கா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எல்லாரும் குடும்பத்தர பார்க்கணும், எல்லாம் சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு எதுவும் நான் நெகட்டிவ் நெகட்டிவ் நல்லா எல்லாம் நல்லா இருக்கு. நெகட்டிவ் எல்லாம் சொல்ல எல்லாம் பாசிட்டிவா தான். தப்பா நிறைய சமுதாயம் போடாதான் யூடியூப்ல போட்டு யூடியூப் பண்றாங்க. அதெல்லாம் இல்ல யாரும் சொல்லல. ஒரு சில இது டாக்டர் ஒரு டாக்டர் போனா எல்லா டாக்டர் ஒரு போலீஸ் எல்லா போலீஸ் தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு யூடியூப் எல்லா யூடியூப் நானும் யூடியூப் நிறைய பேசி எனக்கு ஃபேமிலியில கொடுக்கல, அதெல்லாம் கொலை சொல்ல மாட்டேன். ஏன்னா இடையில அதுவும் ப்ராப்பர்ட் வருது. ஏதோ 1-2 ஒரு அரசியல் தப்பு பண்ணி எல்லா அரசியலும் தப்பு கிடையாது. அதனால யாரா 1-2 சொல்லுவாங்க. முதல்ல யூடியூப்ல கொலை சொல்லுங்க. படத்தோட ரேட்டிங் எவ்வளவு? 10க்கு 10 சார். ஏன்னா நான் நடிச்சிருக்கேன் அப்படிதான். இது வந்து ஃபேமிலியோட பாக்கலாங்க சார். ஏன்னா இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து ரொம்ப நல்ல கருத்து இருக்கு. கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அதோட என்னன்னா மக்களுக்கு வந்து இது ஒரு நல்ல மெசேஜ். கடைசியா வந்து இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து கொடுக்குற மெசேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் இப்போ உள்ள காலத்துக்கு வந்து மக்களுக்கு கண்டிப்பா தேவை இந்த ஒரு இல்ல சம்பந்தம். இரவின் விழிகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா கடைசியா வர கிளைமேக்ஸ் வந்து பசங்கள் எல்லாம் குழந்தைகள் கிட்ட செல்போன் கொடுக்கறது அதெல்லாம் வர பாதிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே பார்த்து கொஞ்சம் மாற்றம் வரும். படத்து என்ன சார் சொன்னீங்க சார்? படம் பேர் சார் ஃபர்ஸ்ட் படத்தை பேர் தான் உங்களுக்கு சொல்லி இரவின் விழிகள். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. படம் வந்து எந்த ஒரு குறையும் கிடையாது. சின்ன பட்ஜெட்ல எவ்வளவு படத்தை பண்ண முடியுமோ அவங்க ஃபர்ஸ்ட் ரிஸ்க் எடுத்து அவங்க சைன் பண்ணி பண்ணிருக்காங்க. ஓகே, என்ன கதை சார் இது? ஆக்சுவலா என்ன பேஸ்டு? அதான் அந்த யூடியூப் இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்ம நிறைய சப்ஸ்கிரைப் கிடைக்குதுங்கிறதுக்காக நம்ம பேசாம சில சிறுங்கான விஷயங்களை நம்ம பண்றோம். அது அவங்க வந்து அதை நம்ம செய்யக்கூடாது. அதனால ஒரு குடும்பம் பாதிக்கப்படுறது நிறைய நம்ம கொலைகள் செய்யறாரு. உங்க பிரச்சனைனால மேல கிடைக்கலாம். மற்ற என்ன ரேட்டிங் கொடுக்க வர வாசமா கொடுக்கலாம், எந்த மாற்றம். அண்ணா தங்கச்சிங்க
படம் எப்படி இருந்தது? நல்ல மெசேஜ் கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. என்ன சொல்ல வராங்க படத்துல? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா யூடியூப்ல வந்து வல்கரா வந்து சில பேர் வந்து எடுத்து போடுறாங்கல்ல, சோ அந்த மெசேஜ் தான் கொடுக்குறாங்க. நல்ல வந்து எடுத்தாங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சோ வல்கர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க வந்து ஆடுறாங்கல்ல, ரிலீஸ் பண்றது, அப்புறம் வேற மாதிரி எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அதுதான் மெசேஜ் கொடுக்குறாங்க. இது மாதிரி எடுக்காதீங்க, நல்ல டீசெண்டா எடுத்தா ஓகே அப்படின்ற மெசேஜ் கொடுக்குறாங்க. பட் அது நல்லா இருந்தது. படத்தோட டைட்டிலுக்கு படத்துக்கு சம்மந்தம் இருக்காது. சமாளியாது இல்லை, ஆனா மெசேஜ் நல்லா இருக்கு. படம் வந்து அவ்வளவா ஓகேவா இல்ல, பட் மெசேஜ் லாஸ்ட்ல மெசேஜ் கொடுக்குறாங்க இல்லையா, யூடியூபர்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறாங்க, அது வந்து ட்ரெஸ் போட்டு ஆடுறாங்க, அதுக்காக நல்ல மெசேஜா இருக்கு. நன்றி Okay. மேடம்.